சார் இதுவரைக்கும் தமிழக மக்கள் சந்திக்காத ஒரு விசித்திரமான தேர்தலா இது இருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாரு. இன்னைக்கு டைம்ல பார்க்கும்போது அது 100% உண்மையா இருக்கு. அவ்ளோ பரபரப்புகள், அவ்ளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த எலக்ஷன்ஸ்க்கு இருக்கு. விஜய் அவர்கள் தன்னுடைய கடைசி ஸ்பீச்ச வந்து பேசி முடிச்சுட்டாரு. எப்படி இருந்தது சார்? இல்லை நவீன், இந்த இதுக்கு முன்னாடி இப்போ இந்த தேர்தல் அறிவித்து அதற்கு பிறகு விஜயோடைய அந்த பிரச்சார பயணம், மக்கள் சந்திப்பு, இதெல்லாம் அந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, இது நடிகருக்காக வர கூட்டம், இது வந்து கூட்டம்லாம் ஒன்றும் பெருசாலாம் இதுவாகாது, ஓட்டா மாறாதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு கலக்கத்துக்கு உண்டாக்குனது வந்து நேற்று நடந்த அந்த திருவள்ளூர் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி வெள்ளிவாக்கம் அண்ணா நகர் விருகம்பாக்கத்தில் வந்த கூட்டம் மிக முக்கியமான ஒரு கூட்டம். இது ஏன் சொல்கிறேன்னா, எல்லா இடத்துலையும் தான் வந்தது அப்படின்னு. நான் திரும்ப சொல்கிறதுன்னா, நான் ஒரு சினிமா நிருபராக சொல்லும்பொழுது, இந்த மாதிரி சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கிறவங்க இவங்க பல படப்பிடிப்புகள்லாம் பார்த்தவங்க, பல நடிகர்கள்லாம் பார்த்தவங்க. அதனால் இந்த படப்பிடிப்பு நடிகர்களுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்க காலகட்டம் இப்போ இங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் தான். சென்னை மாதிரியான நகரத்தில் ஒரு எந்திர வாழ்க்கை மாதிரி வந்து இப்போ ஒரு ரோட்டில் வந்து ஷூட்டிங் எடுத்து மவுண்ட் ரோட்டில் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்க, அவன் அப்படி பார்த்து போய்கிட்டே இருப்பாங்க, அது கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற அந்த கும்மிடிப்பூண்டி பொன்னேரி அந்த பெல்ட் முழுக்க வந்து தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள பகுதி வந்து, அதுவும் வீக் டே திங்கக்கிழமை வாரத்தினுடைய முதல் நாள் அவ்வளோ பேர் அவ்வளோ கூட்டம் வந்தவுடனே அது வந்து ஒரு பெரிய பிரதிபலிப்பாக மாறிச்சு. ஒட்டுமொத்தமாக டிபேட் பேசுகிறவங்க பூரா இன்னைக்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, ஆனால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. குறிப்பாக விஜய் 6 நிமிஷம் பேசுவார், 8 நிமிஷம் பேசுவார், 4 நிமிஷம் பேசுவார்ன்ற மாதிரி விமர்சனம்லாம் இருந்தது. இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரம் இன்னைக்கு 6 மணியோடு முடியுது. இதில் விஜய் என்ன பேச போகிறார் நந்தனம் YMCA மைதானத்தில் அப்படின்பொழுது ஒரு புலிப்பாய்ச்சலான ஒரு ஸ்பீச்சாக இருந்தது. மிக முக்கியமாக அதுவும் திரும்ப அவர் சொன்னது தான் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. நான் திரும்ப அங்கேருந்து ஆரம்பிச்சு தான் 2 பேருமே ஆகாங்க. 2 பேரையும் விட்டு வெளுன்னு வெளுத்தது தான் விஜய் ஸ்பீச்சாக இருந்தது. சார் அதே மாதிரி அந்த நடிகன் அப்படின்ற அந்த ஒரு விமர்சனம் அவர் மீது தொடர்ந்து வைக்கப்படுது. நடிகனுக்கு வர கூட்டம், நடிகன் பேசினா கேட்பாங்க அப்படின்ட்டு. ஆமாண்டா நான் நடிகன்டா என்னடா அப்படின்ற மாதிரி அதுக்கான ஒரு பதிலடியாக விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஆனால் உங்களை மாதிரி நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மைதான். அது நீங்கள் என்ன நடிகன் எம்ஜிஆருக்கு சொன்னதே இதுதான். எம்ஜிஆர் அப்போ வந்தப்போ தெரியாது, செய்திகளில் வந்தது எனக்கு சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் தான் சொன்னது கேட்டப்போ. எம்ஜிஆரை எதிர்க்க முடியல, என்ன பண்ணுறது, நடிகன் பவுடர் பூசினவன், மேக்கப் போட்டவர், யாரோ எழுதி கொடுக்குற டைலாக், இதே சேம் இதுதான். அந்த நடிகர் தான் ஏற்படுத்தின ஒரு பெரிய அதிர்வலை தமிழகத்தில். தொடர்ந்து அவருடைய ஆட்சி இருந்தது. எம்ஜிஆர் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தது. அங்கே தான் இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கிற முதல்வர், நீங்கள் கலைஞர் கூட சினிமாவில் இருந்து வந்தவர் தானே. மறைந்த செல்வி ஜெயலலிதா அவருக்கும் நடிகை தானே. நீங்கள் ஆந்திராவை எடுத்துங்க, NT ராமாராவ் இப்போ துணை முதல்வராக இருக்கிற பவன் கல்யாணம் வரைக்கும் நடிகர் தானே. ஆமாட்டா நான் நடிகன் தான், என்னையா போயா நடிகன் தான்ப்பா, இந்த நடிகனுக்கு தான் அவ்வளோ கூட்டம் வந்தது, இது ஓட்டா மாறுதா இல்லையான்னு மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடுப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். சார் கரூர் சம்பவம் பற்றி அவர் எப்போ பேசுவார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவருமே நான் வேற ஒரு மேடையில் அதை பேசுகிறேன் அப்படின்னு முன்னாடி ஒரு மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த மேடை இந்த மேடையாக இருக்கு, அவர் பல விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணாரு. இது எந்த அளவுக்கு எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நிச்சயமா நீங்கள் கரூர் விஷயத்தை ஏன் அவர் பேசலை பயப்படுறாரா? கரூர் விஷயத்தை பேசுறதுக்கு ஏன் தயங்குறாரு? என்னதான் உண்மை நடந்தது? எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்களே, விஜய் ஓடி போயிட்டாரு, கொடுத்த டைமுக்கு தாண்டி வந்துட்டாரு, அவர் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லை, அங்கே போய் கரூரில் போய் யாரையும் பார்க்கல, வரவழைச்சு இங்கே பார்த்தாருன்ற மாதிரியான விஷயங்கள் இருந்து அவரே கூட சொல்லியிருந்தார். அதற்கான ஒரு மேடை கிடைக்கும், அந்த மேடையில் நான் சொல்கிறேன்னு அது நிறைய பேர் நான் கூட மறந்துட்டோம். ஆனால் இந்த இடத்துல கரெக்டாக அதை பஞ்ச் பண்ணிட்டாருன்னு கூட சொல்லலாம். கரெக்டாக கொண்டு அதை சேர்த்துட்டார். கரூரில் எனக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வந்தது, நான் சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்தேன். நாமக்கல்லேருந்து கரூர் வரதுக்குள்ளே நான் பட்ட அவசரம் தான் தெரியும். அதெல்லாம் மீறி நீங்கள் என்னை தொடர்ச்சி அது பண்ணால் அந்த மக்கள் என்ன ஏதாவது சொன்னாங்களான்னு. கண்டிப்பாக அதுதான். நீங்கள் அந்த மக்கள் அந்த டைம் ஆகட்டும் இந்த டைம் ஆமாங்க விஜய் தாங்க இதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தர் கூட சொல்ல, இதுதான் உண்மை. விஜய் அவர்கள் பாஜகவை கடுமையாக எதிர்க்க மாட்டாரு, பேரை சொல்ல மாட்டாரு, அது இதுலாம் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு ஸ்பீச்சில் திமுகவோட அதிகமாக அவர் உச்சரித்தது பாஜகனுடைய பேர் தான். ஃபுல்லாக இவ்வளோ நாள் வச்சிருந்த எல்லாத்தையும் கொட்டிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் சார். இந்த ஒரே சமயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுத்துமே எதிர்க்கிற தைரியத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த தைரியம் தாண்டி விஜய் சொல்கிற ஒரு விஷயம் தான் நான் விக்ரவாண்டி மாநாட்டிலே சொன்னேன், திமுகவும் பாஜகவும் ஒரு நெருங்கின கூட்டாளிகள், அவங்க காட்டிக்கல. திமுக காங்கிரஸ் கூட கூட்டணி வெளிப்படையாக வச்சிருக்குது, மறைமுகமாக பாஜக கூட ஒரு கூட்டணி வச்சிருக்குன்னு நான் அன்றைக்கே சொன்னது தான். இப்போ மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவங்க சொல்லியிருக்காங்க, நான் சொன்னது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
பொதுவாக சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த சிறுபான்மையினர் ஓட்டு இப்போ என்டிஏ கூட்டணியில் கூட விஜய் போய் சேர போறாரு அப்படின்னு சொன்னபோது நிறைய பேர் வந்து சிறுபான்மையினர் ஓட்டை வந்து விஜய் இழக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ சிறுபான்மையினர் ஓட்டு விஜய்க்கு போக போகுது அப்படின்னு ஒன்று திமுகவிற்கு ஆதரவாக கிறிஸ்துவ பாதிரியார்கள்லாம் கூட சமீபத்தில் வந்து ஆதரவு கொடுக்குமாறு தெரிவிச்சிருந்தாங்க. அப்புறம் திருச்சியில் போயிருந்து சர்ச்சில் போய் மண்டிட்டு இது பண்ணது, இந்து கோயிலுக்கு போனது, மசூதிக்கு போய் துவா பண்ணது, இதெல்லாம் கூட விமர்சனம் வந்து நடிகையா பெரிய நடிகையா அப்படின்னு சொல்லு. சிறுபான்மையினருக்கு என்றைக்குமே எதிரான அரசாக எங்கள் அரசு இருக்கவே இருக்காது. நாங்கள் சிறுபான்மையினுடைய உற்ற தோழன், நாங்கள் எம்மதமும் சம்மதம்ன்ற ஒரு கொள்கையோடு நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் 100% எங்களை நம்பலாம் அப்படின்னு விஜய் சொன்னது வந்து. இதில் வந்து பாஜக எதிர்ப்பரசில் அவர் ரொம்ப காட்டமாக பேசியிருக்காரு வந்து. சார் அதே மாதிரி அவருடைய முன்னாடி ஸ்பீச்லாம் வந்து பெருசாக அதிமுகவையோ திரு எடப்பாடி அவர்களோ விமர்சனம் பண்ண மாட்டார். இந்த முறை நீங்கள் சொன்ன ரொம்ப காட்டமாகவே அவரையும் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் எடப்பாடி தொகுதியில் நடந்த அந்த ஒரு இஷ்யூவை பேஸ் பண்ணி. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, உண்மையாக வந்து அது ஆரம்பித்தது எப்படின்னா, ஒருத்தர் சொல்கிறாரு வந்து நான் பிரச்சனைனா வெளியே வரமாட்டேன் அப்படின்னு. அவர் ஏன் வந்து 20 வருஷமாக வந்து ஒரே தொகுதியில் நின்றுட்டு இருக்காரு, அதுவும் சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தொகுதியில், தமிழ்நாட்டில் எங்கேயாவது நிற்க வேண்டியதானே அவரை அப்படின்னு அவர் எடப்பாடி பழனிசாமி தான் டைரக்டாக சொன்னார். அதற்கு காரணம் என்னென்னா 234 தொகுதியில் தாவேக வேட்பாளர் நிற்கிறாங்க அப்படின்னு ஒன்று, அந்த தொகுதியிலிருந்து அந்த வேட்பாளர் காணாமல் போய்விட்டாரா அல்லது வந்து விலை பேசப்பட்டாரா என்னென்னு தெரியல வந்து. அது 233 ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. அது விஜய் அந்த மேடையில் இன்னைக்கு பேசலை. அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான். அங்கே இருக்கிற பிரேம்குமார்ன்ற ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஏற்கனவே மன்றத்தில் இருந்தவர் தான், நற்பணி இயக்கத்தில் இருந்தவர் தான், அவருக்கு உங்கள் ஓட்டை போடுங்கன்னு சொல்லியாச்சு. அது விஜயோட பயத்தினால் தானே இவ்வளோ பெரிய இதுவாகிடுச்சு, நான் அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரையும் விட்டு வைக்கல. அந்த மாதிரி கருத்து கணிப்புகள் பற்றி நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தார் சார். குறிப்பாக வந்து அந்த 50 வயதுக்கு உட்பட்ட அந்த மக்களே கிட்டத்தட்ட வந்து 3 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன கருத்து கணிப்பு நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஊடகங்களில் கேள்வி கேட்குற மாதிரி விஜய் அவர்களுடைய ஸ்பீச் வந்து இருந்தது சார். உண்மையிலே இந்த கருத்து கணிப்புகள் அப்படின்றது எப்படி பார்க்கறது சார்? அதை எனக்கு உண்மையிலே பயங்கர தமாஷாகி போச்சு. கருத்து கணிப்புன்ற பேரில் ஆளாளுக்கு முதல்ல ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தது வந்து, நினைச்சவங்களாம் ஒரு கருத்து கணிப்புன்னு எடுத்து ஆரம்பிச்சு சுயேட்சை வேட்பாளர்லாம் முதல்வர் கருத்து கணிப்பு, ஒரு கருத்து கணிப்பு பார்த்தா ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவர் தாங்க முதல்வர், அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு வந்து. அதை தான் காட்டமாக போட்டு அடிச்சது கூட. இந்த கருத்து கணிப்புலாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க. நான் ஆரம்பத்திலேருந்து சொன்னது தான், கருத்து கணிப்புகள் எந்தவித பாதிப்பையும் இங்கு ஏற்படுத்தி அடிப்பார்கள். ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து கணிப்பு, ஆளால் ஒரு நிறுவனம் சார்ந்த கருத்து கணிப்பு, ஆளால் ஒவ்வொரு கட்சி சார்ந்த கருத்து கணிப்பு, டிரான்ஸ்பரன்சியான கருத்து கணிப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு. ஆனால் மக்கள் மனசு இருக்குல்ல, அதுதான் அங்கே போய் முடிவு பண்ணுறது தான், அவன் முடிவு பண்ணது தான். அது மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். அதை தான் விஜய் காட்டமாக சொன்னது வந்து. தொடர்ச்சியாக அவர் வந்து இந்த 4 முனை 40 முனை எந்த முனையும் வந்தாலும் சரி, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு சொன்ன மாதிரி இந்த கருத்து கணிப்புலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் வெறும் உட்டாலக்கடி, அதெல்லாம் தூக்கி தூரம் போடுங்கன்னு சொன்னது அதுதான் நடக்க போகுது. இந்த கருத்து கணிப்புகள் பொய் அப்படின்ற விஷயத்த மக்கள் இதுக்கு முன்னாடியுமே நம்மளுக்கு நிரூபிச்சிருக்காங்க சார். 2016 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். செல்வி ஜெயலலிதா ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த ஊடகங்களும் சொன்னாங்க. இத்தனைக்கும் அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்த ஒரு தருணம், கூட்டணி கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி, மக்கள் நல கூட்டணி அப்படின்னு இருக்கும் போது சோலோவா 234 தொகுதிகளையும் நின்று பெரும்பான்மையோட வெற்றி பெற்றாங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனையும் இந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம பொருத்தி பார்க்க முடியுமா சார்? இல்லை, என்ன வேணாலும் நடக்கலாம். அது நம்ம அதுக்கு முன்னாடியே சொல்ல முடியாது. இப்போ விஜய் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்ல பேசியிருக்காரு. அது காரணம் என்னன்னா, இந்த மக்களுடைய வெள்ளம் தொடர்ச்சியாக போகிற இடம்லாம் மக்கள் கொடுத்த சப்போர்ட்டு, அவங்க அந்த காணொலியில் பேசுகிற ஒரு விஷயம் வந்து, யூடியூப் சேனல்களில் வந்து மக்கள் நேரடியாக சொல்கிற ஒரு விஷயம், அது வந்து கொண்டு வந்திருக்குது. மேபி அது நடக்கலாம், அது ஒரு பெரிய பெரும்பான்மையை கொண்டு வந்து சேர்க்கலாம் அது. ஆனால் விஜய் சொன்ன மாதிரி 50 வருடத்திற்கு ஒரு முறை வருகிற ஒரு அதிசய தேர்தல். நான் கூட முதல்ல ஏதோ ஒரு ரைமிங்காக சொல்கிறார் போலகுதுன்னு பார்த்தா இது கரெக்டாக அந்த தேர்தல் தான். அது இது இப்போ நாம் என்ன இருக்குதுன்னு வந்து நிச்சயமாக ஆருடம் பார்க்கவே முடியாது. மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி வழக்கம் போல் குட்டீஸ்க்கு வந்து ஒரு கண்டிஷன், ஒரு வந்து செல்லமான ஒரு கோரிக்கை வச்சுருந்தாரு, விஜய் மாமாவை ஜெயிக்க வைங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் போய் சொல்லுங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு கனெக்ஷன் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, குழந்தைகளுக்கான பிடித்தமான ஒரு நடிகர் என்பது தான் ஒரு சினிமாவில் வந்து ஒரு பெரிய பலம். அது அரசியல்னு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள் வந்து. ஏன்னா நீங்கள் உலகம் முழுக்க இருக்கிற பெரிய ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடித்தமான நடிகர், ஒரு டாம் க்ரூஸாக இருக்கட்டும், வேர்ல்டு லெவலில் ஒரு ஜாக்கி சானாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், இந்த குழந்தைங்களுக்கு பிடித்தமான நடிகர் வந்து அவங்களுக்கு வந்து அது அரசியலில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அது விஜய் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எத்தனையோ கட்சி தலைவர்களே கூட சொல்லியிருக்காங்க வந்து, நாங்கள் தெரிஞ்ச வீட்டிலாம் போய் பேசியிருக்கிறோம், அவங்களாம் வந்து பாரம்பரியமாக அந்த கட்சி தான் ஓட்டு போடுவோம்னு, இந்த முறை வந்து எங்கள் பேரம்பேத்திலாம் வந்து விசிலுக்கு போடுங்கன்னு சொல்கிறாங்க, அதனால் நாங்கள் அங்கே போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய மாற்றம் தான். அது வந்து
இது இது வந்து அதுவும் குழந்தைங்க மத்தியில் இப்படி ஒரு மாற்றத்தை இருந்துட்டு அதுக்கு வந்து சமூக ஊடகங்களும் ஒரு காரணம். நிச்சயமாக வந்து அது எப்படி ரெஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு தெரியும். சார், இறுதியா ஒரு பக்கம் 75 வருட பாரம்பரிய கட்சி, இன்னொரு பக்கம் வந்து 55 வருட கட்சி, இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் அரசியல் பண்ணி இன்னைக்கு தேர்தல் களம் வரைக்கும் வந்திருக்காரு. அவருக்கு பின்னாடி இவ்வளோ மக்கள் நிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? விஜய் அவர்கள் பின்னாடி ஏன் இவ்வளோ மக்கள் நிக்கிறாங்க? இல்லை நவீன மாறி மாறி 2 கட்சிக்கு ஓட்டு போட்டாச்சு. நம்ம திரும்ப சொல்றதுதான் வந்து ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படின்னு. விஜயகாந்த் கிட்ட அந்த மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க அவங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களான்னு. இவங்க வந்தாலும் அதே தான், அவங்க வந்தாலும் இதே தான். இவங்க வந்தால் வந்து ஆண்களுக்கு இலவச பேருந்து, அவங்க வந்தால் பெண்களுக்கு இலவச பேருந்து, இவங்க வந்து 8000 கொடுக்குறாங்க, வந்து 10,000 கொடுக்குறேன் போது என்னப்பா ஒரு மாற்றமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சரி வந்திருக்கிறாரு, இவருக்கு ஒரு ஆதரவு கொடுப்போமே அப்படின்னு தான் வந்து சொன்ன மாதிரி 75 50 நாங்கள் வந்து ஆரம்பித்து 3 வருஷம் தான் ஆகுது அப்படின்போது அது இந்த தேர்தலில் எப்படி பிரதிபலிக்கும் என்பதை அது தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு தான் தெரியும். சார், இறுதியா அடுத்த எம்ஜிஆரா வருவாரா இல்லை அடுத்த வந்து கேப்டனா இருப்பாரா? இந்த தேர்தல் வந்து விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல வரும் சார்? இல்லை விஜயா இருப்பார் வந்து விஜயா இருப்பார். அவர் யாரு கூடயும் யாரும் கூடயும் பொருத்தி பார்க்கவே முடியாது. விஜயாக கண்டிப்பாக இருப்பார். நன்றி சார். வணக்கம்.